இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தற்போது மழை பாதிப்பு தொடர்பான இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். அரசு மேற்கொண்ட நடவடிக்கையால் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் தேங்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தண்ணீர் தேங்கியுள்ள இடங்களில் மழை நிற்கும் வரை உணவு விநியோகம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மின் மோட்டார்கள் மூலம் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறியிருக்கிறார். சென்னையில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் அமைச்சர் சேகர் பாபு சத்யா நகரில் ஆய்வு செய்துள்ளார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். இந்த பகுதியில் என்ன ஆய்வு பண்ணிருக்கீங்க சார்? இந்த பகுதி வாழ் மக்களை எங்களில் ஒருவராக நினைத்து பாவித்து வருகிறோம். அந்த வகையில் சிறு மழை ஏற்பட்டாலும் இங்கே வருகை தந்து இந்த மக்களுடைய பெருகி வருகின்ற தினம் தினம் சூழ்நிலைக்கேற்றாற்போல் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை களைவதற்கு இது போன்ற ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். ஒரு சில இடங்களில் தண்ணீர் தேங்குகின்றது, அதையும் சுத்தப்படுத்துவதற்கு மாநகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றோம். காலை உணவு பொங்கல் வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த மழை நிற்கின்ற வரையில் இந்த மக்களுக்கு உணவுகள் வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு மதியத்திலிருந்து போன்ற பள்ளப்பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கின்ற பகுதிகளில் அடுத்து வாழ்வாதாரத்துக்காக பணிக்கு செல்ல முடியாத பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு உணவை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். பெருமழை நின்ற பிறகு இந்த பகுதியில் 950 குடும்பங்கள் இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எப்பொழுதும் போல் இந்த மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சென்னையில் சுற்றுவட்டாரத்தில் 1215 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் பணிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நிறைய சிறப்பாக போயிட்டு இருக்கு. மழை தண்ணீர் பெரும்பாலும் தேங்கலை. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் தாழ்வான பகுதியில் அந்த தெருக்கள் முனையெல்லாம் தண்ணீர் தேங்கியிருக்கு. குறிப்பாக மகாலிங்கபுரம் கோயில், அந்த ஐயப்பன் கோயில் பகுதியில் தண்ணீர் தேங்கியிருக்கு. இந்த பகுதியில் தேங்கிய மழைநீர் அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? அந்தந்த பகுதிகளில் ஏற்படுகின்ற மழைநீர் தேக்கங்களை கண்டறிந்து ஒரு சில பகுதிகளில் பள்ளம் போன்ற பகுதிகள் இருக்கும், கப்பன் சாஸ்திர போன்ற பகுதிகளும் இருக்கும். அந்த பகுதிகளுக்கு நிரந்தர தீர்வுக்கு ஒரு வழிவகை என்றாலும் இது போன்ற மழைக்காலங்களில் அங்கங்கு அந்தந்த இடங்களில் மின் மோட்டார்களை பொருத்தி அங்கு தேங்குகின்ற தண்ணீரை பம்பின் வாயிலாக வெளியேற்றி கனாலுக்கு கொண்டு செல்கின்ற பணியை மேற்கொண்டு வருகின்றோம். அதனால்தான் தாழ்வான பகுதியில் கூட கடந்த மழையைப் போல், அதுக்கு முன்னால் பெய்த மழையைப் போல் அதிக அளவு தண்ணீர் தேங்காய் வண்ணம் இருக்கின்றது. மாண்புமிகு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியின் எங்கள் இன்னும் மேல் அன்பு தலைவர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் கழகத் தோழர்கள் ஆரம்பித்து, உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆரம்பித்து, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பித்து அமைச்சர்கள் வரையில் களத்திலே நிற்க உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அந்த வேண்டுகோளை ஏற்று மக்களோடு மக்களாக திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கின்றது. அமைச்சர் சேகர் பாபு புதிய தலைமுறை செய்தியாளர் முருகேசனுக்கு அளித்த பேட்டியை பார்த்தோம். சென்னையில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்றும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. உணவு விநியோகமும் நடைபெற்று வருகிறது என்று சத்யா நகரில் ஆய்வு செய்த பிறகு அவர் பேசியிருக்கிறார்.